ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54வது வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? 56வது வசனத்தின் கடைசி பகுதியில், இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி 2 முறை இந்த ஜனங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து இப்பொழுது தம்முடைய சொந்த ஊருக்கு வந்து ஜெபாலயத்திலே உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த ஜனங்கள் சொல்லக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய கேள்விதான் இங்கே நாம் படித்தோம். இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவனுக்கு எப்படிங்க வந்தது? ஏனென்றால் நாம் இவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய குடும்பம் என்னவென்று நமக்கு தெரியும். இவருடைய தகப்பன் என்ன தொழில் செய்தார் என்று நமக்கு தெரியும். இவருடைய சகோதர சகோதரிகள் இப்பொழுது நம்மத்திலே தான் இருக்கிறார்கள். இவர் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். அவ்வளவு ஒன்றும் படிப்பறிவு உடையவர்கள் அல்ல. இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் சாதாரண நிலைமையிலே தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்க மிக உயர்ந்த ஞானத்தோடு இவர் பேசுகிறாரே, இது எப்படி இவருக்கு வந்தது என்று சொல்லி அங்கே இருந்த அந்த யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரலடைந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். இந்த கேள்விக்கு பதிலை நாம் எங்கே தேடுவது? இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளோ பெரிய பலத்த ஞானம் எப்படி வந்தது? இப்பொழுது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய 12வது வயதிலே கூட நாம் லூக்கா சுவிசேஷத்திலே அங்கே நாம் படிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஞானத்தை குறித்து அல்லது வேதத்தை சார்ந்த அவருடைய ஞானத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது? சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட ஞானம் வர காரணம் என்ன? அங்கிருந்த வேத பாரகர்கள், அங்கே போதகர்களை காட்டிலும் அவர் ஞானமுடையவராக இருக்க காரணம் என்ன? இதற்கான பதிலை பிரியமானவர்களை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும், அவர் தேவனாயிற்றே. அப்படி இருக்க அவர் ஞானத்திற்கு எந்தளவேனும் அவருக்கு குறைவு இருக்கிறதா? அவர் சர்வ ஞானியாயிற்றே. அப்படி இருக்கிறபடியினாலே தான் அவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி. ஆனால் அவர் அதே சமயத்திலே 100% மனிதனாகவும் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதற்கான பதிலை நாம் பார்க்க முடியும். 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அங்கே மத்தேயுவிலே படித்த அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை இங்கே ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் அறிந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த 50ஆம் அதிகாரமானது அதாவது தாசனுடைய பாடல் என்று அழைக்கப்படுகிறது. 3வதாக வரக்கூடிய தாசனுடைய பாடல், த சர்வன்ட் சாங் என்று சொல்லி சொல்லுவார்கள். மேசியாவை குறித்து பாடப்பட்ட பாடலாக இது இருக்கிறது. இங்கே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஒரு மாணாக்கனாக, ஒரு சீஷனாக இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் படிக்கிறோம். இந்த மேசியா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து அவர் என்ன செய்தார் என்றால், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லது ஒரு காட்சியை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பாதையிலே இந்த பூமியிலே இருந்த அந்த நாட்களிலே அவர் இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால், தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து அவர் ஒரு மாணாக்கனை போல இருந்து, ஒரு சீஷனை போல இருந்து அவர் கற்றுக்கொண்டார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையையும் அது காட்டுகிறது, ஒவ்வொரு நாளையும் அது காட்டுகிறது. காலைதோறும் என்ற அந்த வார்த்தை ஏதோ ஒரு காலை என்று அல்ல,
ஒவ்வொரு நாள் காலையும் அது குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அங்கே தம் பிதாவினிடத்திலிருந்து அவர் என்ன செய்தார் என்றால் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக இருந்தார். பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அதை கவனித்து கேட்டு 5வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. என்ன அவர் கற்றுக்கொண்டாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கிடைத்தது என்றால், அவர் தன்னை ஒரு தாசனாக, ஒரு சீஷனாக இருந்து ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை அவர் பெற்றிருந்தார். அவர் பேசக்கூடியவராக மட்டுமல்ல, உபதேசிக்கக்கூடியவராக மட்டுமல்ல, நாம் சுவிசேஷங்களில் படிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் பல ஜனங்களுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்தார் என்றால் உபதேசித்தார், அநேக அற்புதங்களை செய்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அதே சமயத்திலே அவர் காலை தோறும் அவர் கேட்கக்கூடிய காதுடையவராக, பிதாவானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாசனை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் படிக்கிறோம், கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பூமியில் வாழ்ந்த இந்த வாழ்க்கையானது நம் அனைவருக்கும் அங்கே சவால் விடக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் நாம் திறக்கப்பட்ட காதுள்ளவர்களாக, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், நான் கேட்டு அதன்படி நடக்கிறேன் என்கின்ற அந்த மனப்பான்மையோடு தினந்தோறும் நாம் வாழ வேண்டும். எப்படி சாமுவேல் சொன்னார் அல்லவா, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற அந்த ஒரு காதுடையவர்களாக பிரியமானவர்களை நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119 இவ்விதமாக படிக்கிறோம். சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார், நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. எப்படி தேவனுடைய வசனம் நம்மை ஞானமுள்ளவர்களாக்குகிறது. அங்கே 98வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 99வது வசனத்திலே, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் என்னை போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 100வது வசனத்திலே, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதன் மூலமாக, அதை கை கொள்வதன் மூலமாக நாம் ஞானமுள்ளவர்களாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அவரே காலைதோறும் கற்றுக்கொள்வார் என்றால், காலைதோறும் அவர் கேட்கக்கூடிய அந்த செவி உடையவராக, அதை எதிர்க்காமல் பின்வாங்காமல் அதன்படி செய்யக்கூடியவராக இருப்பார் என்றால், நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்படி நாம் படித்து தியானிக்கும் போது, அதை கை கொள்ளும் பொழுதுதான் நாம் ஞானமுள்ளவர்களாக மாறுகிறோம். நம்முடைய உலக பிரகாரமான அறிவு நம்மை ஞானமுள்ளவர்களாக்காது. தேவனுடைய வசனம் மாத்திரமே நம்மை ஞானமுள்ளவர்களாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலைவெளியிலே இந்த தியானத்தின் மூலமாக நாம் பலப்படுவோம், நாம் உணர்வோம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவோம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவோம், அதை அதிகமாக வாஞ்சிப்போம். அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.